ஆமா காலையில பொண்ணா பரத்தவங்க என்ன செய்யுது சாணி வளர்த்தா சாணி போவட்டா பெரிட்டு போட்டா அந்த சாணி வாங்கி கொத்தா நான் பால் கிடைக்கட்டா நான் என்ன பண்றது நீர் இருக்கிறதா மோர் இருக்கிறதா நெய் இருக்கிறதா வெண்ணெய் இருக்கிறதா ஆனா இன்றைய நேரத்தில் யாரும் ஒருத்தர முடிச்சுன்னு தெரியல தயிர் மோரு வெண்ணெய் பால் நெய் நிறைய பணம் வச்சிருக்கேன் ஆனா எப்போ
இருந்தாலும் இவளே என்ன சொன்னான்னு தெரியல, என்ன போனது தெரியல, பால் வித்தாருனா முதல் வித்தாருனா என்ன போனது தெரியல. சரி இருக்கட்டும், போய் பார்க்கறேன். அவன் கண்ணில் மட்டும் பாருட்டோம். கூட
ஆயிரபாடியே 12,000 கோபத்திலே நானும் ஒருவள் என்பதுதான் கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணி திரிப்பார்கள். இருந்தாலும் என் கூடவே வருவாளோ அவளை எங்கதான் போகிறது இல்லை. ஏ கிருஷ்ணவேணி, ஏ கிருஷ்ணவேணி, ஏ வாங்கடி வாங்கடி. பஞ்சாயிரம் பெருமாள் ஆமா அம்மா தவிர மற்றெல்லாம் நம்ம தினந்தோறும் ஒண்ணு சேருவோம். பாலு தயிர் போடு வெள்ளை நெய் எல்லாம் இருக்கும். அப்படி அனுபவமும் ஒண்ணு சேர இருக்கிறேன். இன்னைக்கு மட்டும் ரோஸ்ல மட்டும் காணண்டி. ஆமாண்டி, நான் கவனிக்கவே இல்லை. எங்கடி போனாவ? பழையவா எப்படி போயிருக்கிறா? நான் பாக்கலையா? கூப்பிடுறியா அவளை? கூப்பிடு. ஓ படிமா, ஐயோ ஏ வாடி, எங்கடி இருக்கிற? யாரும் இல்லையா? இங்க யாருமே கிடையாது வாடி. ஒருத்தர் கூட கிடையாது. என்னடி கூச்சமா இருக்குங்க. இங்க யாருமே இல்லடி. அப்ப நான் ஓடியாரேன். வாடி 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 கடந்த பாலை காய வச்சு போறோம் ஊத்தலாம்னு கொண்டு போய் செவத்து ஓரமா வச்சுட்டு வந்துட்டேன். வெயில் நேரம் காய்ச்சி போய் பாக்குறேன், பால் பூரா முறிஞ்சு போச்சு. என்னடி சொல்ற? ஐயோ, பால் முறிஞ்சு போச்சு. எதனால? கோவில் மட்டும் முடிஞ்சுட்டு. என்னடி சொல்ற? ஐயோ, நேற்று ராத்திரி நானு தூங்கும்போது கடவுளா அப்படியே என்ன தண்ணியாச்சு? பொண்ணு இருக்கு அந்த பாவாடி வந்து பொடி மேல போட்டு அதுல இருந்து சொட்டு பால் முடிஞ்சு போச்சு. அட பாவத்தை. சரி சரி, அதெல்லாம் போகட்டும். தினம் தயிர் வித்து பால் வித்து மோர் வித்து என்னத்த கண்டோம். நம்ம வீட்டுல ஒரு சுகம் உண்டா? இல்ல. அதனால நீங்க நம்ம சந்தோஷமா உண்மை அற்றி விளையாடும். ஏண்டி நட்சத்திரம் காணும் பொங்கல் இன்னைக்கு நம்ம பகவான் நினைச்சு கும்மி அடிப்போமா? நம்ம அடிக்கலாம். அதெல்லாம் போகட்டும். நாங்க எவ்வளவு முன்ன சீக்கிரமா வந்தோம். இவ்வளவு நேரமா காணாம எங்க தண்ணி போன நீ? ஏ என்ன சீன என் வீட்டுக்காரனுக்கு 2 முனது பால் கொடுத்துட்டு வர. இன்னும் இந்த மாதிரி சொல்ற? பாலா கொடுத்துட்டு வரவங்க வீட்டுக்காருக்கு அப்புறம் நான் என் வீட்டுக்காரனுக்கு கொடுக்காத 70 வீட்டுக்காரனுக்கு கொடுப்பேன். பாக்குறவங்க தப்பா அன்னைக்கு போறாங்க இந்த வயசுல போய். என் ஆம்பியானுக்கு டீ பிளேட் ஜோரம் விட்டாச்சு. டீ பிளேட் ஜோரம் ஏண்டி அது டைபாய்டு வரண்டியது என்னமோ ஜோரம். அதனால டாக்டர் நான் போனேன். டாக்டர் நீ போனியா? என்னடி சொல்ற? ஆம்பியா 10 படிக்க எழுத்து நடக்க முடியல. அந்த டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்க நான் போனேன். போனியா? அவன் நாடி பூசி பார்த்துட்டு காடி கொண்டு போவான். ஏடி என்னை உள்ள இட்டு போய் 1 மணி நேரம் உட்கார வச்சு ஏமாத்துறாங்க. என்ன மாத்திரா? ஏமாத்துறான். போட்டுல ஏமாத்துறான். அந்த மாத்திரை வாங்கியாந்து ஒரு டம்ளர் பால் வாங்கியாந்து என் வீட்டுக்கு மணி எடுத்து போட்டு மாத்திரை போட்டு அந்த பால் வாங்கியாந்து பாரு. அதை ஒரு மணி நேரம் குர்ராட்டு இதானடி விஷயம். ஏண்டி இது மாதிரி சொன்ன மொட்டையே சொன்னோன்னு பாக்குறவங்க தப்பா அடிக்க மாட்டாங்க. அடிக்கலாமா? நான் தான் இதை மேல மேல வச்சுக்கிறேன். நான் கச்சா போன சின்னவன் நான் கீழே வச்சுக்கிறேன். போங்கடி
எப்படா வந்த பேரா பாட்டி பாட்டி என்னடா பாட்டி ஏடா என்னடா பாட்டி ஓ இந்த மாதிரி இருக்குதா ஏடா என்னடாச்சு ஐயா பாட்டி பாட்டி என்னடா படு பாட்டி எதுக்குடா என்னடா ஏய் பேரா என்னடா பாட்டி அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல நேரம் இல்லையா சீக்கிரம் அப்படியே படு பாட்டி சொல்றா பண்ணினா என்னடா தாங்க முடியல ஐயோ படு சீக்கிரம் படு ஐயா என்னடா படு பாட்டி ஏடா ஏய் என்ன செய்யற ஏய் பேரா நான் பாட்டிடா பாட்டி பாட்டிலாம் அப்போ என்னடா இப்ப ஐயோ ஏய் வாய் திறக்கூடாது ஏடா அது தெரிஞ்சிருக்குல்ல நான் போய் கதவை சாத்திட்டு வரேன் ஏய் வாய திறந்து உன் தாத்தா தெரிஞ்சிருக்கியா ஐயோ சத்தம் போடாதவா நான் போய் கதவை சாத்திட்டு வரேன் சாம படுத்துட்டு ஐயோ என்ன செய்ய போறேன்னு தெரியலையே ஐயோ யாரோ வந்தா இடம் கட்டி விட்டு முடியாத மாதிரி முடியும் இவன் மடி காட்டி படுத்துருக்க பசு மாதிரியே படுத்துருக்காப்பா என்ன சாமி சாத்தியாச்சு ஓ பாட்டி ஆசை தீர போகுது ஓ பாட்டி பாட்டி ஐயோ யாரு நம்ம 4 பேர் தான் வந்தோம் ஆமா பின்னாடி ஒருத்தி காணோம் காணோமே. கொஞ்சம் போயிடுச்சு அவன் பச்சை தேவையா நம்ம கொடியாந்துருக்கு ஆளை கணக்கு பண்ணி நீண்டு போயிட்டான் அப்படியா ஆள் தெரியுமா உனக்கு? யாருக்கு தெரியலையே ஏய் நீ ஏறி பேசிட்டு இல்லையா நானா ஆமா யாருக்கு தெரியல யாருக்கு தெரியல நீ சும்மா சொல்ல முடியும் அவர் தான் குருச்சாமி ராமதேவன் தெரியும் சரி அவன் போன போறோம் உலகத்துல நம்ம 3 பேர் தான் ஒத்தங்க ஏய் பத்தினா ஆமா அப்படியே நம்ம சொல்லுவாங்க எங்க ஊர்ல எல்லாம் உளுந்து வச்சுட்டு மழை வெள்ளனாங்க ஊரு புற எங்க ஊருக்கு வந்துட்டாங்க பையனுமா உளுந்து வச்சு 4 நாள் ஆகுது எல்லாம் காயுது மழை வெள்ளனாங்க நான் போய் சொன்னா நின்று பேயும் மழை மழை உண்மை இருக்குமா பாட்டி என்னடா உனக்கு உனக்காகவா எனக்காகவா
பாட்டி என்னடா பாட்டி என்னடா என்னடா பண்ற எனக்கு ஒண்ணும் புரியலடா எல்லாம் புரிய வேணாம் சீக்கிரம் பாட்டி படு பாட்டி ஏன்டா பண்ணுமா என்னடா போறீங்க என்னடா நாளைக்கு பாருங்க பாட்டி என்னடா நீங்க நல்லா அழகா இருக்கீங்க பாட்டி சரி இருக்கட்டும் சீக்கிரம் படு பாட்டி சீக்கிரம் படு பாட்டி எதுக்கு அதுதான் எதுக்குடா படு பாட்டி ஏன்டா ஐயோ அவன் மேல வந்துருவானே படு பாட்டி சீக்கிரம் ஹை ஐயோ ஐயோ ஹட்டா ஹட் ஹட் பாருடா ஹட் அதெல்லாம் அப்புறம் சீக்கிரம் படு ஐயோ ஹட் ஹட் படுக்கலையா ஓ அவன் மேல வந்துருவானே என்னடா ஐயோ சரி அதெல்லாம் அந்த திருட்டு போய் வந்தானே ஏன் தெரியுமா கதவை சாத்தி டாப்பா போட சண்டை சாத்த வந்துட்டேன் சன்னல் வழியா வந்துட்டு இருக்கான் இப்ப போய் கதவை சாத்தி சன்னலையும் சாத்திட்டு சத்தம் வாய் பேசக்கூடாது எழுந்திருக்க கூடாது ஐயோ இப்ப போய் சன்னலை சாத்திட்டு வந்தேன் ஏண்டி பொண்ணு இது மின்னூறு மண்ணு இம்மானால அவளை கூட கொடி நெல் என்ன காட்டி ஒரே பழமா பழமிட்டு கேட்கிறேன் ஒண்ணும் தெரியாத பாப்பா ராய்க்கு 9 மணிக்கு போடுவாங்க உள்ள தாப்பா ஆமா நம்ம கூட வந்தாங்க அதுக்குள்ள தென்னிங்க ஒருத்தி வந்தால காணண்டி அவளா தெரியாதா கதை தெரியலையா அவன் கதை தெரியாதா என்ன நம்ம பூசேடி இல்ல யாரு விபூதி கொடுத்துட்டு தினம் கோயிலுக்கு இருக்கு போனால போறாள் தெரியாத உனக்கு ஏய் பார்க்கும்போது உலகத்துல நீ நான் தண்ணி ஊத்த சரி நாம விளையாடுமா வாங்க 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 நீங்க எப்ப வருவீங்க பார்த்துக்கிட்டே என்ன இப்பதான் குளிருக்கு அடக்கமா இருக்கு பாட்டுக்கு போறேன் பாட்டி யாருதா பாட்டி எனக்கு தெரியல பாட்டி போய் பாட்டி என்னைக்கு இல்லாத யாரு என்னென்னமா பண்ற நீ பண்றத பார்த்தா எனக்கு ஆசை வரும்போது தெரியுதா பாட்டி கட்டி தங்கம் கட்டி எடுத்து ஆரம்பித்து பாருத்து ஆண்டவர் கட்டி தட்டி என்ன விடுறா பேர் பாட்டி என்ன விடுறா
படி பாட்டி. என்ன பாட்டி? கொஞ்ச நேரம் படி பாட்டி. ஏய், அப்படி கொஞ்ச நேரம் பாட்டி. என்னப்பா படி சொல்ற? கம்பா கேளுடா பாட்டி. கொஞ்ச நேரம் பாட்டி. என்னடா? படி பாட்டி. படியா? படி படி. நானாவா படி. ஆசை ஆசை தாங்க பாட்டி. இன்னைக்கு இல்லாத இன்னைக்கு வந்து பாடு பாடுங்கறாங்க. அப்படியே தலை இருக்குதா? சீக்கிரம் பாட்டி. எல்லாம் வந்துடுவா பாட்டி. படி 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 படி. ஐயோ, என்னடா படிக்குது? எப்படி படி பாட்டி? இப்படி படி. வெக்கமா இருக்குடா. சத்தம் போடாத. படி. என்ன? படி பாட்டி. ஐயோ, சீக்கிரம் என்னடா? நான் எதுக்கு அப்படி இருக்கு? அது பாட்டி. உன்கிட்ட தான் என் ஆசை தீர போகுது. ஆஹா, சென்னல சாத்திரம் அவசரத்துல அது நாத்தாங்கி இருக்கும். அது நாத்தாங்கி இருக்கும். அதை எடுத்து மாற்றத்துக்கு மறந்துட்டேன். நான் போய் மாற்றிட்டு வந்து அப்புறமா சத்தம். பாய் 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 படி. ஐயோ பாட்டி. வா வா. முடிச்சு இப்பதான் என் ஆசை தீர போகுது. ஐயோ, அடி டக 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 டகன்னு இருக்குது. அடி அடி அடுத்து எங்கே செல்கிறோம் பார்த்து. ஏழு எட்டு பேர் வந்தாலும் ஒத்தி கூட காணும். பாலும் விற்கல, தயிரும் விற்கல. என் வீட்டுக்காரனும் சரியில்லை. என் வீட்டுக்காரன் சரியில்லை, நீ நான் கிடைக்கிறவன். ஆளு ஆறு தெரியாத பேசிக்கிறேன். நான் பயங்கரம். எங்க ஊர் பசங்க சபரிமலைக்கு போறானுவா நெய் தேங்காய் கட்ட நெய் என்ன இருக்கு மாவட்டம் நெய்யா? நெய் உருக்கலடா. அப்படியே உருக்கணும்னு இன்னும் 2 மாசத்துக்கு கட்டியா ஆயிடும். ஏன் பனி பேரு பனில அது என்ன பண்ணும்? தேங்காய் எண்ணெயே கட்டியா போகுது மறுத்து இன்னைக்கு 2ல 1. நான் ஆம்பளியானா ஒரு நல்ல நாள், ஒரு கெட்ட நாள். அவர்கிட்ட சொல்லுமா மனம் விட்டு சொல்லு வர்றவங்க பூரா எனக்கே ஏறானோ. ஏன் என்ன ஆச்சா? பொங்க காய்ச்சி கொடு, பொங்க காய்ச்சி கொடு. நான் மாத்தி மாத்தியா வச்சிருக்கிறேன். என்கிட்ட ஒரே நோட்டா தான் இருக்குது. என் ஆம்பளை கொடுத்துட்டு போன நோட்டு நான் யாருக்கு மடிப்பில் விட்டு போய் காலையில தலை குடிச்சுக்காங்க தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. வராத போயிட்டு போறேன். எப்படியும் ஆம்பளையா வருவான். வந்தா இதுக்கு நானா பொண்டாட்டிய தாசா பண்றான். பாரு, மரியாதையே நடந்துக்க. மரியாதை கெட்டுடும். மாதிரியா வயசாயிடுச்சுன்னா அறிவு இல்லை உனக்கு. இதுதான் குழந்தை பிள்ளை, புது மாப்பிள்ள. ஊரெல்லாம் சுத்தி சுத்தி ஏன்டா உடம்பு கட்டுன பண்ணி
பாட்டி 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 எம்மா மேல பார்த்த பாட்டி எல்லாம் சப்பிங் சவாடுமா இருக்குது உன்னை பார்த்தாவே கொள்கை பாட்டி பாட்டினா அப்படிதான் இருப்பாங்க. அம்மா, உனக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தா. ஐயோ பேரா எங்கடா உனக்கு இதை காணோம்? கொட்டையா? பாட்டி கொட்டை எங்கடா? பாட்டி எனக்கு கொட்டையும் வேணாம் எனக்கு ஏய், கையில வச்சுட்டு தட்டுவியா? கட்டா எனக்கு கட்டையும் வேணாம் என்ன வேணும்? எனக்கு இப்போ கொட்டை தான் வேணும். பனியில புள்ள நடந்து வந்துக்கிறானா? பனியில ஒரு இழுப்பு மாதிரி இழுக்கிறாங்க. ஐயோ அது இல்ல பாட்டி நான் இந்த இழுப்பை சரி பண்றதுக்கு மருந்து வச்சிருக்கிறேன். பாட்டி ஆமா அதை உருவாந்து கேவரு மாலை போட்டு பேசஞ்சு அடைச்சுட்டு கொடுப்பான் ஆயா அவனுக்கு. அதையா இது ஒரு மாதிரி இருக்கு. பாட்டி தாங்க முடியல பாட்டி தாங்க முடியல பாட்டி எங்கடா உளுந்து முட்டைய தூங்குறா? அதான் பாட்டி அதான் பாட்டி ஓஹோ, புரிஞ்சு போச்சுடா, எனக்கு புரிஞ்சு போச்சு. அதான் பாட்டி தெரியுண்டா எனக்கு. நீ என்ன கேக்குறன்னு தெரியும். என்ன எனக்கு தெரியாது. என்ன கேக்குறேன் ஆ? நான் என்ன சொல்றேன் அது பாட்டி அதான் ஏய், கிட்ட வா பாட்டி நானா? பாட்டி என்ன ஆச்சு இந்த பையனுக்கு? ஏது ஏன் பாட்டி ஏது நல்லா தானே இருந்தா? என்ன பாட்டி ஏண்டா பாட்டி தானே? ஆமா ஆமா, அப்புறம் என்ன? பாட்டி ஓ, கல்யாணமா? ஏன் இது முதல்ல சொல்லக்கூடாது. உன் பாட்டுக்கார வார்த்தை. நான் நல்ல பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணா நான் மூவாசி எடுத்துவேன். நான் முனிவர் சாமியாருன்னு போனேன். எப்பேற்பட்ட சாமியாரா இருந்தாலும் பாட்டி ஏண்டா அதெல்லாம் அப்பா பாட்டி கல்யாணம் வேணுமா? கல்யாணம் வேணாம் யாராவது வச்சுக்க போறியா? ஐயோ யாரும் இல்ல பாட்டி இப்ப எனக்கு நீ தான் வேணும் பாட்டி ஏன் நீ வேறாது பிடிக்கும்? பாட்டி அப்படி கொஞ்ச நேரம் படம் பாட்டி சீக்கிரம் கொஞ்ச நேரம் படு பாட்டி எந்த இடத்தாக்குது? என்னது படப்படையாக்குது. ஐயோ அது இல்ல பாட்டி ஓ, காதலாசியா? காதல் காதல் காதலாசி வந்துட்டா? ஆமா பாட்டி அட படுபாவி, ஏன் பாட்டி இத முதல்ல சொல்லக்கூடாதா? இப்படிதான் பாட்டி உடம்பு கட்டிடும். கேட்டாலும் பரவாயில்ல ஏன் பாட்டி என் உடம்பு சரியில்லடா. ஒரு பாட்டி ஒரு பேரை ஆசைப்படுறானா செத்தா தப்பு இல்லை. நீ 2 நாளைக்கு முன்ன வந்திருக்கலாம் இல்லையா? பாட்டி நல்லதான் இருக்குல்ல பாட்டி இன்னும் உடம்பு சரியில்லை சரிடா, 2 நாளைக்கு முன்ன வந்திருக்கேன்டா. ஏன் இப்ப என்னவா உடம்பு கட்டிடும். பையா நான் வீட்டுக்கு போக கூடாது. பாட்டி என்ன சொல்ற 2 நாளா வீட்டுக்கு போகல. கம்யூனிட்டி வீட்டுக்கு போறியா பாட்டுக்காரன் வீட்டை போட்டு சாவி எடுத்து போயிட்டான். நான் கோயில தான் படுத்து கிடக்குறேன். அதனால பரவாயில்ல பாட்டி நாளைக்கு அமாவாசை, இருக்கட்டுமே நாளைக்கும் கோயில படுத்துக்குவேன். 4 நாளைக்கு பாட்டிமா. அது இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. நீ இந்த 3 நாள் கழிச்சு பாட்டி நாரதா தாங்க முடியல பாட்டி நாரதா என்ன பாட்டின்னு நினைக்கிறியா? ஆமா என் பாட்டி தானே நீ ஏய் நாரதா, என்ன அக்கா கழிப்பு நான் தாண்டா சார்த்திக்கு. சாத்தனியா இதை பார்த்தோன்னே இப்ப தெரியுதா? பாரி 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 கொட்டாடு முடியா வந்துட்டு ஐயோ அப்பா நானும் இந்த 12,000 கோபியாஸ்திரி வீட்டுல ஒரு வீடா போறேன், ஒவ்வொரு வீடா போறேன். எந்த வீட்டுல போனாலும் அந்த தீர்த்து போய் வந்தேன். ஐயோ என்னால ஓட முடியல, அசந்து போகுது என் ஆசை தீர. அதனால நேரா கண்ணன் காலில் நினைச்சுதான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி வேண்டும். கண்ணா சொல்லுவார் தாத்தா தாத்தா தாத்தா
தாத்தா தாத்தா என்ன உன் ஆசையெல்லாம் தீர்ந்து போச்சா? எங்க தாத்தா எந்த வீட்டுல போனாலும் எல்லா வீட்லயும் நீங்க வந்து போறீங்க. ஆறுகிற விட்டுதான் நீ வர. ஐயோ தாத்தா நான் என்ன சொன்னேன்? நான் எல்லா வீட்டுக்கு போடான்னு. ஆமா நான் ஏதாவது குறை வச்சேனா? தாத்தா நான் எந்த வீட்டுல போனாலும் அந்த வீட்டுல நீங்க வந்துடுறீங்களே, நீங்க இருக்கீங்களே. உன்னுடைய திருவாயா எங்கும் நிறைந்த மாயன் என்று சொல்லி இருக்கிறாய் எல்லாம். அப்புறம் நீயே சொல்லிட்டிய. தாத்தா அதெல்லாம் பேச நேரம் இல்லை தாத்தா. தாத்தா மூவாசை நிறுத்தி நிறுத்தி முடிச்சாங்க அப்ப நானா இப்ப இல்ல. அதனால என் ஆசை தேடும் தாத்தா. என்னால தாங்க முடியல தாத்தா. எனக்கு எப்பவுமே இப்படிப்பட்ட முறுக்கு இல்ல தாத்தா. எப்பவுமே எனக்கு இப்படிப்பட்ட உடம்பு தாத்தா. எனக்கு எப்பவுமே இப்படி உடம்பெல்லாம் முறுக்கல ஒரு மாதிரியா பண்ணுது தாத்தா. இது ரொம்ப நல்லாவே அழகா இருக்கு. ஐயோ தாத்தா சீக்கிரம் ஆசை தீர்த்து விடு தாத்தா. சரி, இப்பொழுது உங்களுடைய ஆசை ஆசை வேணும் அது போதும் தாத்தா. சீக்கிரம் தாத்தா நான் சொல்லும்படி செய்தால் விரைவாக ஆசை தீர்த்து. நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்யறேன் தாத்தா. ஆனா எனக்கு ஆசை மட்டும் தாத்தா. கொஞ்சம் போரு. அதோ பார்த்தாயா, வெகு தூரத்திலே உண்மையாவது தடா குளம். அந்த தடாகத்திலே போய் என்னுடைய பேரை சொல்லி போய் 3 முழுக்கு போட்டு வா. முழுகிட்டா ஆசை தீர்த்துமா தாத்தா. இப்பவே போய் என் ஆசை தீர்த்தேன். போய்டா 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 நாம இங்க போயிட்டு வரேன். போடா. நீ பொம்பளை மான நல்லா இருக்கும் பார்த்து நான் பொம்பளைய மாறினா நல்லா இருக்குமா? இப்போ என்ன ஆகும்? அந்த நாரதனை பார்த்தாரா? நாரதன் பிரம்மச்சாரி விரதத்தை கெடுத்தாரா? ஒன்றுமே புரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லையே கண்ணா. கோவிந்தா நாராயணா சுவாமி என்ன யோசனை சென்றீர்களா? சந்தேகம் வந்து விட்டது, அதனால்தான் உங்களையும் நினைச்சேன்.
செய்த சபதம் என்னாயிற்று? ஆமா. அப்படின்னு கேட்டான். ருக்மணி, என்ன நடந்தது தெரியும்? என்ன? உன்னிடத்திலே வாக்குறுதி கொடுத்து விட்டு சென்றனா? ஆமா. என்ன செய்தேன் தெரியும்? என்ன செய்தீர்கள்? என்னுடைய மகன் மன்மதனை அழைத்து மன்மதன். ஆமா. சரி. ஆரநாதோ செல்லுகிறான்ப்பா. ஓஹோ. அவன் மீது பஞ்சமலர் கணையை விடு என்று தெரிவித்து சரி. விடுத்தான் கணை. ஓஹோ. கணையை விடுத்தவுடன் மோகம் பிறந்தது, காமம் பிறந்தது. ஆஹா. ஓடுகிறான் ஓடுகிறான் ஓடுகிறான். அடடடடடடடட. பெண்ணை தேடி. ஆமா. ஓஹோ. எங்கும் பெண்கள் கிடைக்கவில்லை. அடடட. கடைசியாக எந்திரிலேயே வந்தான். மறுபடியும் உங்களுக்கு என்ன தெரிவித்தான்? தாத்தா கேக்குறான் பாரு. என்னது? ஆனா சரியான கேள்வி ஒண்ணு கேட்டான். என்ன வந்து கேட்டான்? உங்களுக்கு 8 பேர் இருக்காங்க. சரி. பட்டத்துக்குரியவங்க. ஆமா. அந்த 8 பேரும் பட்ட விஷயம். ஆமா. 8ம் பட்டா. அது பட்டா உங்களுக்கு பட்டா அது. சரி. வச்சுடுங்க. 12,000 கோபிமார்கள் இருக்கின்றார்கள். ஆமா. அது பூரா புறம்போகுன்னு சொல்றான் அவன். யாரு? நான் சொல்றான். அது மாதிரியா தெரிவித்தான்? இது ஏதாவது ஒண்ணு தள்ளி விடுன்னு கேட்கறான். தள்ளி விடா. உங்களையே மாமா வேலை பார்க்க வச்சுட்டானா? அப்புறம் நான் என்ன சொன்னேன்? என்ன தெரிவித்தீங்க? சரிடா, உன்னுடைய மோகம் தேர வேண்டும். இவ்வளவுதான். அதானே. சரி, அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன? இந்த 12,000 கோபியமாக வீட்டிலே அவன் கேட்கிறான் பாரு. அதுவும் சூட்சமா ஒரு கேள்வி கேட்கிறான். எப்படி கேட்டான்? இந்த 12,000 கோபியமாக வீட்டுல அத்தனை பேர் வீட்டுல நீங்க இருப்பீங்க. யாராவது ஒரு வீட்டுல இருப்பீங்க. மற்ற வீடுலாம் காலியா தான் இருக்கும். ஓஹோ. எங்கேயாவது நான் ஒரு வீட்டுல புந்து நான் தொலை விட்டு போறேன் அப்படிங்கிறான். அவனா? என்ன? நான் என்ன தெரிவித்தேன்? என்ன? சரி நாரதா, நான் இல்லாத வீட்டிலே நீ சுகத்தை அனுபவிக்கலாம். சென்று வா என்று அழைத்து சரி. சென்றான். 12,000 கோபியமாக வீட்டில் சென்று கொண்டே இருக்கிறான். ஓஹோ. செல்லும் இடமெல்லாம் நான் தான் படுத்திருந்தேன். இது ஏக பரம்பொருளாச்சு. என்ன தெரிவித்தேன்? என்ன? என்னை பார்த்தவுடனே 8 கால வழி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தெரிவித்தேன். ஓஹோ. ஓடிக்கொண்டே இருந்தான். கடைசியாக வேறு வழி இல்லாமல் மறுபடியும் என் காலையே வந்து விடவா தாத்தா? மீண்டும்? ஆமா. எங்க சென்றாலும் நீங்க தான் இருக்கிறீங்க. நீங்க ஏதாவது ஒரு வழி ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னோம். சரி. கடைசியாக என்ன தெரிவித்தேன் தெரியுமா? என்ன தெரிவித்தீர்கள்? நாரதா, அதோ தெரிகிறது உண்மையோர் தீர்த்தம். அந்த தீர்த்தத்திலே முடி எழுந்து வா என்று தெரிவித்தேன். உமையவள் தீர்த்தம். ஆமா. ஓஹோ. அந்த தீர்த்தத்தினுடைய மகிமை என்ன தெரியும்? என்ன? விற்பனை ஒரு நேரத்திலே பராசக்தியானவர் நீராடும் தீர்த்தம் அது. ஓ, உமையவள் உமையோர் தீர்த்தம். அந்த உமையோர் தீர்த்தத்திலே நீராடுவது வழக்கம். சரி. அப்படி நீராடி கொண்டு இருந்தால் ஒரு நேரம் கண்டவர்கள் என்ன செய்தார்கள்? பூவுலகம் வந்தார்கள். வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த உமையோர் தீர்த்தத்திலே இறங்கி அசுத்தம் செய்து விட்டார்கள். ஓஹோ. ஆனால் இதை சிவபெருமானிடம் தெரிவித்தால் பராசக்தி, சுவாமி, நான் நீராடும் குளத்தை கந்தர்வர்கள் அசுவப்படுத்தி விட்டார்கள். ஆமா. இதற்கு என்ன வழி என்று கேட்டார். சரி. சரி பெண்ணே, இதற்கு சாபத்தை தருகிறேன். சாபம்? ஆமா. என்ன வந்து? இந்த தீர்த்தத்திலே உமையோடு உன்னை தவிர மற்றவர்கள் நீராடினார். ஆண்களாக இருந்தால் பெண்களாக மாற வேண்டும். ஓஹோ. பெண்களாக இருந்தால் ஆண்களாக மாற வேண்டும். சாபத்தை கொடுத்து சாபத்தை கொடுத்தது அவனுக்கு தெரியாது, தெரியாது. காரணம் என்ன? மோகம் தலைக்கேறி விட்டது. ஓஹோ. மோகத்தின் காரணமாக வேகமாக செல்லுகிறான் நீராடுவதற்கு. நீராடி விட்டு வருவான். அதன் பிறகு என்ன நடக்கிறது பாரு. சரி, அது போகட்டும். இந்த நேரத்தில் கொஞ்சம் எனக்கு இந்த குழு வேதமா என்ன நாரதனுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு வந்து விட்டுதா? நீ நாள் வாரம் போறான். பக்தியிலே இருந்தா எப்படிதான்? ஓஹோ, அதனாலயா? சுவாமி என்னங்க சங்கீத
மாட்டேன்